ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ட்ரெஸ் ரிவ்யூ ஃப்ரம் மீஷோ ஆப். இந்த இந்த saree பார்த்தீங்கன்னா, இது வந்து லைட் க்ரீன், அதுக்கப்புறம் டீல் கூட சொல்லிக்கலாம். இதில் ஃபுல் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்குது. செம்மையாக இருக்குது இந்த saree. கட்டினாலும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ், ஃபேர்வெல் இது எல்லாத்துக்குமே நம்ம வியர் பண்ணிக்கலாம். செம்ம பர்ஃபெக்டாக நமக்கு மேட்ச் ஆகும். இதோட நமக்கு வந்து ஒரு இது வேற கொடுத்துருக்காங்க, ப்ளவுஸ் துணி. அதை வச்சு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தச்சுக்கலாம். இந்த saree பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டோன்ஸ் இருக்குது. முந்தானையெல்லாம் கூட அழகாக இருக்குது. ஃப்ளோட்டிங் விட்டும் கட்டிக்கலாம், ஆர் நம்ம பல்லு வச்சுமே கட்டிக்கலாம். ரெண்டுமே பெஸ்ட்டாக இருக்கும். வர்த் த மணி தான். இது வந்து 4.2 இருக்கு ரேட்டிங்ஸு. நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ப்ராடக்ட் டீட்டெயில்ஸும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் மஸ்ட் பை ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன். இந்த saree வந்து செம்மையாக இருக்கு. இல்லை மல்டி கலர்ஸுமே இருக்குது. க்ரீன் இருக்குது, அதுக்கப்புறம் பர்பிள், பிங்க், இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது செம்ம saree. இது நம்ம எங்கே வேணால் கட்டிட்டு போகலாம். தேங்க்யூ மீஷோ. இந்த செகண்ட் saree பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் saree வந்து பிங்க் கலர். நான் அப்படியே ரேண்டமாக சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இதை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரேட்டிங்கும் செம்மையாக இருந்துச்சு. 4 இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கலரும் இந்த எம்ப்ராய்டரி சில்வர் எம்ப்ராய்டரி வித் ஃப்ளார்ஸ் செம்மையாக இருந்தது. ஃபுல்லாமே இதில் ஃப்ளார்ஸாக தான் இருந்துச்சு. வாங்கி பார்த்தா எப்படி இருக்குமோ, நல்லா இருக்காதான்னு சொல்லிட்டு வாங்கினேன். அது வந்து செம்மையாக இருந்துச்சு. இந்த saree வந்து இது வந்து இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக இது அந்த ஜரிகை மாதிரி எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை கொஞ்சம் சேஃபாக தான் ஹேண்டில் பண்ணணும் இந்த சாரியை. ஏன்னா நம்ம ஹெவியான ஜுவல்ஸ் போடும்போது பேங்கிள்ஸ், எஸ்பெஷலி பேங்கிள்ஸு, அதுக்கப்புறம் செயின், நெக்லஸ்ஸு, கம்மல், இது எல்லாத்துக்கூடையுமே சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இந்த saree வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதோட இது இந்த பேங்கிள்ஸ்லாம் பட்டு கிழிஞ்சாலும் கிழிஞ்சிரும். ரொம்ப சேஃபாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். அழகாக இருந்தால் மட்டும் நம்ம டக்குன்னு வாங்கிட்டோம், ஆனால் சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். இந்த சில்வர் ஜரிகையெல்லாம் செம்மையாக இருக்குது. இதுவும் ஃபங்க்ஷன்ஸ்க்கு கட்டிட்டு போயிடலாம். இப்போ உள்ள கேர்ள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் கட்டுறாங்க. நானும் அந்த ரேட்டிங்ஸ் பார்த்து, ரிவ்யூஸ் பார்த்து நிறையா பேர் வாங்கியிருந்தாங்க. இதில் மல்டி கலர்ஸ் இருந்தாலுமே எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே வெயிலில் போனால் அப்படியே ஷைன் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இந்த saree கட்டிட்டு போயிட்டு. இது வந்து ஆக்சுவலி இது பிங்கா இல்லை ரெட்டானே எனக்கு சொல்ல முடியல. பிங்க் ஷேடு வித் ரெட் மாதிரி இருக்குது. இதோட பிளவுஸ் கூடயும் நான் தச்சிட்டேன். நான் வாங்கினோன்னா தச்சிட்டேன் உடனே. இது வந்து செம்மையாக இருக்குது. இந்த பிளவுஸ் கூட ஃபுல் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. நான் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் ரேட்டிங்ஸ் எல்லாமே நான் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இந்த தேர்ட் saree பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலானது, சாஃப்ட் டிஷ்யூ. இந்த saree வாங்க வந்து ஒரு ஸ்பெஷல் ரீசனே பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோன், அதுக்கப்புறம் இதோட ஷைனிங் தான், டபுள் கலர் ஷைனிங் தான். அது வந்து ஒரு மாதிரி க்ரீன் வித் கோல்ட் கலரில் ஷைன் ஆகும். அதுவும் எஸ்பெஷலி வெயிலில் போட்டு நம்ம அந்த saree வியர் பண்ணிட்டு போகும்போது அப்படியே பிரைட்டாக நம்ம தான் ஹைலைட் பண்ணி காமிக்கும். இதோட ரேட்டிங்ஸ் கூட 4.2 இருக்குது. நிறையா பேர் வாங்கிட்டு நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த saree வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வியர் பண்ணிட்டு போகலாம். அதுக்கப்புறம் இந்த சாரியோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் எல்லாமே ப்ரைஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். வர்த் த மணி தான். 387க்கு நல்ல saree. இதோட நான் ஒரு ஆரஞ்சு கலர் சாரியுமே எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். இதில் மல்டி கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஆஷ் கலர் வரைக்குமே இருக்குது. ஆஷ் கலர், எல்லோ கலர், எல்லா சாரியுமே நல்ல அந்த ஃபேப்ரிக்காக இருக்கட்டும், அந்த ஸ்டோன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்டோன்ஸ் வந்து ஒரு உதிர கூட இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு இந்த saree. மஸ்ட் பை ப்ராடக்ட் இன் மீஷோ ஆப்.
இந்த லாஸ்ட் saree பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் saree வந்து ஆக்சுவலி அந்த ஆரஞ்சு கலர், லைட்டுக்கு வேணால் அது ரெட் கலராக தெரியும் போல். லைட் ஆரஞ்சு கலர் தான், ஆனால் கொஞ்சம் மிக்ஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். இந்த சாரியும் என்னோட ஃபேவரட் கலர், அதே க்ரீன் கலர் saree இருந்த கலர் அந்த ஆரஞ்சு கலர் தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த ஆரஞ்சு saree பார்த்தீங்கன்னா இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஆரஞ்சு கலரோட சில்வர், ஆரஞ்சு வித் சில்வர் ஷைன் கொடுக்கும். இந்த saree வந்து ஃபுல்லாக அப்படியே அந்த ஸ்டோன்ஸோட பிரைட்னஸாக இருக்கட்டும், ஸ்பார்க்லிங்காக இருக்கட்டும், எல்லாமே பிரைட்டாக இருந்துச்சு. அதை வியர் பண்ணும்போதே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் saree மாதிரி இருக்குது. பட் அது 387 தான். ஒர்த் த மணி. இந்த ப்ரைஸ்க்கு இந்த saree வந்து ரொம்ப ஒர்த் தான். சாஃப்ட் டிஷ்யூ, இதோட கிளாத்து 4.2 இருக்குது. அதே saree, ஆனால் கலர் மட்டும் வேறு. பட் இந்த கலராக அந்த ஸ்டோன்ஸ் வச்ச saree செம்மையாக இருக்குது. மஸ்ட் பை இன் மீஷோ ஆப். இதில் வந்து இந்த ப்ளவுஸ் கூட எப்படி வேணால் நம்ம தைச்சிக்கலாம், அந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி. முக்கியமாக இந்த saree வந்து வாங்கணும். அயர்ன் பண்ண கூட நமக்கு தேவையில்லை. சும்மா நம்ம ப்ளீட்ஸ் மட்டும் வச்சு நம்ம கட்டிட்டு போனால் ஓகே, வியர் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்ட். இந்த 4 சாரீஸோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், ப்ரைஸ், ரேட்டிங்ஸ், ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே நான் வீடியோவோட லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். பாய்.